என்னத்துக்காக வந்து ரெண்டு வாசிப்பு எடுக்கிறோம், அது என்ன காரணம்? நீட்சி அடைகிறத பாக்குறது. நீட்சி அடைய சும்மாவே பார்க்கலாம், எடுத்து பார்க்கலாம். நான் படிச்சிருக்கேன், அளவீட்டு கருவிகள்ல வந்து இதற்கான பதில் படிச்சிருக்கேன். ஜூன் சேர்ந்தா ஷெவிதா சொல்லுங்க. அந்த வலுவை குறைக்கிறதுக்கு வலுவை குறைப்பதற்கு விளைதா விளையல் லேட்டா வந்து ஜாயின் பண்ண ஆக்களால இன்னைக்கு வர பாடங்கள்லயும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது கஷ்டமா இருக்கு. சங்கவி பேப்பர் கிளாஸ் வர்றீங்களா? இல்ல சார், விட சொல்றது கஷ்டமா இருக்கு, விளங்குதா? பேப்பர்ஸ் பிராக்டிஸ்க்கான நீங்க பேப்பருக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள ஒரு பிசிக்ஸ் படிச்ச ஒரு மாணவர் ஆன்சர் பண்ணணும், விளங்குதா? அதுக்கு நீங்க ஒவ்வொரு கிழமையும் மினிமம் 25 MCQ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஸே கட்டாயம் செஞ்சிருக்கணும், விளங்குதா சங்கவி? சங்கவிக்கு லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல என்ன மார்க்ஸ்? 48. என்ன ரேஞ்ச்? எஸ், பயோக்கு A, கெமிஸ்ட்ரிக்கு A, பிசிக்ஸ் எஸ். அவ்வளவு கட்டிக்காரால் நீங்க ரெண்டுலயும் ஏ எடுத்து போட்டு இதை எஸ் எடுத்திருக்கீங்க. பேப்பர் கிளாஸ் ஏறாதான் உங்களோட மிஸ்டேக்னு சொல்லி இன்னுமே விளங்க இல்லையா? விளங்குது. ஆனா பிசிக்ஸ் கொஞ்சம் படிக்கணும் தோடு. பிசிக்ஸ் வந்து சங்கவி நீங்க பேப்பர் பிராக்டிஸ் பண்ணி இருக்கோம். நோட் செக்ஷன் தான் படிச்சுக்கணும், அந்த பேப்பர் செய்யறதுல கொஞ்சம் மினக்கடையில. பிசிக்ஸ் நோட்ஸ் பேஸ் பண்ண பாடம் கிடையாது, பிசிக்ஸ் வந்து பிராக்டிஸ் பேஸ் பண்ண பாடம். அந்த கொப்பில இருக்கிற தான் செஞ்சு பார்த்தேன். பாஸ் பேப்பருக்குள்ள போயிடு செஞ்சனால குறைவு. பாஸ் பேப்பர் நல்ல டேலண்டா 2 எடுத்திருக்கீங்க, மத்த 2 பாடத்துல ஏ எடுத்திருக்கீங்க. ஏன் பிசிக்ஸ் பாடத்துல எஸ் எடுத்திருக்கீங்க? பேப்பர் கிளாஸ்க்கு 7 மாதம் ஜாயின் பண்ண பாருங்க. ரைட், 22 பேப்பர் நடந்திருக்கு சங்கவி. சரி, நீங்க ரொம்ப தூரமா நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இவங்களோட ஒப்படக்குள்ள. சோ 7 மாதம் குயிக்கா வந்து கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ண பாருங்க. கொஞ்சம் உங்களுக்காக யோசிங்க, டாக்டர் சங்கவிக்காக யோசிங்க. உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் உங்களுக்காக வந்து காத்து கொண்டிருக்கு. இல்ல பெரும்பாலும் வந்து கிளாஸுக்கு தொடர்ச்சியா ஒழுங்கா வந்தாங்க. கெமிஸ்ட்ரி பாடத்துல குறைவா எடுத்திருக்கீங்க, பேப்பர் கிளாஸ் அதுக்கும் போக பாருங்க. ரைட்டா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேப்பர் கிளாஸ் அத்தியாவசியம், கட்டாயம் தேவை. மார்க்ஸை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்ஸ் கூட வருதோ குறைவதோ நீங்க எக்ஸாம் செய்யுங்களேன். எக்ஸாம் செஞ்சுட்டு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்து இருங்களேன். நான் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் ஷார்ட் கட் சொல்லி தருவேன், விளக்கங்கள் விளங்கப்படுத்துவேன், ஸ்கீமின் அடிப்படையில் அப்படி எழுதுறேன்னு சொல்லுவேன். நீங்க செஞ்சுட்டு வந்து இந்த கிளாஸ்ல இருங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், செஞ்சுட்டு வாங்க.